வணக்கம் மக்களே, நான் தான் ஜாக்சன். இது உங்க ஆர்ஆர்பி பிஓ பிரிலிம்ஸ்க்கான லாஸ்ட் மினிட் டிப்ஸ் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம ராயல் பாஸ் தேவைன்னா பர்ச்சேஸ் பண்ற லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ நேற்று தான் ராயல் பாஸ்க்கு பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான ஒரு ஆஃபர் போட்டிருந்தோம். 399 ஃபார் 3 month அப்படின்னு சொல்லி. ஸோ 789 ஃபார் 1 year வேலிடிட்டிக்கு ஆஃபர் போட்டிருக்கோம். ஸோ இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க. பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நாளை கழிச்சு, அதாவது பார்த்தீங்கன்னா 22ஆம் தேதி நீங்கள் ஆர்ஆர்பி பிஓ ப்ரிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் என்ன கொண்டு போகணுன்றதை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ உங்களோட ப்ரிலிம்ஸ் அட்மிட் கார்டு, அது மாதிரி உங்களோட ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப், அதோட ஜெராக்ஸ் காப்பி, 1க்கு 2 வச்சுக்கோங்க ஐடி ப்ரூஃப். சரிங்களா? 2 எடுத்துட்டு போனீங்கன்னா ஒரு சேஃப் ஜோனுக்கு. நமக்கு ஒன்று திடீர்னு செல்லலை, மூஞ்சி தெரியலை, அப்படி இப்படின்னாலும் இன்னொன்று யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காண்டி தான் 3 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, 4வது பென்னு, வாட்டர் பாட்டில். சரிங்களா? ஸோ இது எல்லாத்தையுமே பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. முக்கியமா ஒரு டிஸ்க்ளைமர் நான் இங்க போட்டுடுறேன். சரிங்களா? பிரிலிம்ஸ் அட்மிட் கார்டை பத்திரமா வச்சுக்கோங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ் இப்போ போறாங்க பார்த்தீங்களா, 21ஆம் தேதி போறாங்கல்ல. ஸோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரிலிம்ஸ் அட்மிட் கார்டை தொலைச்சிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? அதனால அந்த வேலையெல்லாம் நமக்கு வேணாம். நீங்க பிலிம்ஸ் எக்ஸாம் நல்லா பண்றீங்களோ இல்லையோ, பிலிம்ஸ் அட்மிட் கார்டை பத்திரமா வச்சுக்கோங்க. இதை தான் நான் ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புறேன். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு 22ஆம் தேதி எக்ஸாம் இருக்குன்னா 21 ஃபுல்லாமே மைண்டை ஃப்ரீயா வச்சுக்கோங்க நீங்க. சரிங்களா? சில பேர் எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ் அதுலயும் எழுதுறவங்க இருப்பீங்க. பட் 22 மைண்டை ஃப்ரீயா வச்சுக்கோங்க. எதுவும் டெஸ்ட் போட்டு பார்க்குறதோ இல்லை அடுத்தவங்கள்ட்ட ரொம்ப ஹெக்டிக்கா டிஸ்கஸ் பண்றதோ வேணாம். ஏன் அப்படின்னா நம்ம திடீர்னு டெஸ்ட் போட்டு பார்த்து மார்க் ரொம்ப கம்மியாக வந்துருந்துச்சுன்னா நம்ம உடஞ்சிருவோம். சரிங்களா? நம்ம அந்த முந்தின நாளில் இருந்தே நம்ம ஒரு எனர்ஜெட்டிக்காக ஒரு பாசிட்டிவ் வைபோட இருக்கணும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இந்த ஆர்ஆர்பி பிஓ பிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் 25 மார்க் ரீசனிங்கும் 20 மார்க் ஆப்டிக்கும் ஒதுக்கியிருக்காங்க. ஸோ 25 நிமிஷத்துக்குள்ள ரீசனிங் எவ்வளோ ஸ்பீடாக சால்வ் பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்பீடாக சால்வ் பண்ணி ஒரு நல்ல அட்டம்ப்டை கொடுங்க. சரிங்களா? கொஸ்டின் பேப்பர் திடீர்னு ஒரு 50 to 60 அடிக்கிற மாதிரி இருக்கலாம், இல்லை 60 to 70 அடிக்கிற மாதிரி இருக்கலாம். ஓவராலாக சேர்த்து சொல்கிறேன். சரிங்களா? 80க்கு. ஸோ எப்படி இருந்தாலுமே நம்ம அதில் நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு வரணும். லெவல் ஆஃப் டஃப்னஸ் எப்படி இருந்தாலுமே அதில் நம்ம எப்படி அந்த களத்தில் விளையாடுறோம் அப்படின்றதுல தான் இருக்கு. ஸோ ரீசனிங் பொறுத்த வரைக்கும் 40க்கு ஒரு முடிஞ்ச ஒரு நல்ல அட்டெம்ப்ட் கொடுங்க. கொஸ்டின் பேப்பரை பொறுத்து ஆப்டியும் அப்படிதான். 40க்கு முடிஞ்ச ஒரு நல்ல அட்டெம்ப்டை கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குன்னு பார்த்து கொடுங்க. சரிங்களா? ஸோ இதை தான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஸோ பசில் சீட்டிங்லாம் கடைசியாக எடுங்க. அதை மாதிரி குவான்ஸுக்குள்ளே போனீங்கன்னா அப்ளிகேஷன் ஈஸியாக இருந்தால் அதை முன்னாடி சூஸ் பண்ணலாம், இல்லை சிம்பிளிஃபிகேஷன் ஈஸியாக இருக்குன்னா அதை முன்னாடி சூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் உள்ளே போய் ஒரு 2 நிமிஷம் to 3 நிமிஷம் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கு, எதை ஃபர்ஸ்ட் எடுக்கலாம், எதை செகண்ட் எடுக்கலாம், எதை ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம் அப்படின்றத முன்னாடியே கணிச்சிருங்க. மார்க் ஃபார் ரிவ்யூ முடிஞ்சா கொடுத்துருங்க. சரியா? அப்படி கொடுத்துட்டு நீங்கள் டக்கு 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 டக்குன்னு செலக்ட் பண்ண கொஸ்டின்லாம் அடிச்சுட்டு போய்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி, ஒரு 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 கான்ஃபிடென்ட் கிடைக்கும். கண்டிப்பாக நல்ல அட்டெம்ப்டும் உங்களால் இதில் கொடுக்க முடியும். சரிங்களா? ஸோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்க. சரிங்களா? 22ஆம் தேதி போகிற எல்லாருக்கும், ஆர்ஆர்பி பிஓ பிலிம்ஸ் போகிற எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள். உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஜாக்சன். டின் டின் டின்.